என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. முன்பதிவில் உயிர்கள் படைக்கப்பட்டதா பரிணமிக்கப்பட்டதா என்று பார்த்தோம். இந்த பதிவில் இந்த பூமிக்கு உயிர்கள் எப்படி வந்தது, பூமியில் முதல் பிறப்பு என்ன என்று பார்க்க போகின்றோம். பூமிக்கு உயிர்கள் முதலில் எப்படி வந்தது என்றால், வள்ளற்பெருமான் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலில் 337வது வரியிலிருந்து 864வது வரி வரை உலகங்களும் உயிர்களும் தோன்றி காக்கப்பட்டு வரும் அற்புதங்களை விளக்குகின்றார். மேலும் தனது உபதேச குறிப்பிலும் அண்டபிண்டங்கள் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு வருவதை விளக்குகின்றார். ஐம்பெரும் பூதங்களின் மூலமே உயிர்களின் உடல்கள் உருவாகின்றன. உயிர்கள் இந்த பூமிக்கு வர 4 வழிகள்தான் உண்டு. 1 வியர்வை, 2 விதை, 3 முட்டை, 4 கருப்பை. ஆன்மாக்கள் அனுதேகத்தை பெற்ற பிறகு கருப்பை, முட்டை, விதை, வியர்வை என்று 4 வகைகளில் இருந்தே உயிர்கள் தூள உடல்களை பெறுகின்றன. இதனை வள்ளற்பெருமான் பைகளின் முட்டையில் பாரினில் வேரினில் ஐபெற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுவார். பிறகு தாய்க்கருப்பையினுள் தங்கிய உயிர்களை, முட்டைவாய்ப்பையிலும் முழு உயிர் திரள்களை, நிலம் பெறும் உயிர் வகை நீள்குழு அனைத்தும் வேறுற உதித்த மிகுமுயிர் திரள்களை என்று தனித்தனி வரிகளிலும் பாடுகின்றார். உயிர்கள் தாயின் கருப்பை, முட்டைப்பை, நிலம் மற்றும் வியர்வை ஆகியவற்றால் தான் காத்து வளர்க்கப்படுகின்றது. சரி, வியர்வை, விதை, முட்டை, கருப்பை இதில் எதில் முதலில் உயிர் வந்தது என்றால், முதலில் உயிர் வியர்வையில்தான் தோன்றியது. வியர்வையில் தோன்றியது என்றால் அந்த வியர்வை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழும். நம் உடம்பாகிய பிண்டத்திற்கு புறப்புற அமுதம் வியர்வை. அதுபோல் அண்டத்திற்கு வியர்வையாகவும் புறப்புற அமுதமாகவும் இருப்பது மழை. அந்த மழையின் மூலமே பூமிக்கு உயிர்கள் வந்தன. வள்ளற்பெருமான் குறிப்பிடுகின்றார், பிண்டத்தின் புறப்புற அமுதம் வியர்வை, அண்டத்தின் புறப்புற அமுதம் மழை என்று. பிண்டமாகிய உடலில் ஒரு ஆண் உட்கொள்ளும் நீர் சக்தியின் மூலம் உயிரானது அனுதேகத்தோடு சென்று சுக்கிலத்தை அடைந்து பேரணுவாய் வளர்வது போல் அண்டத்தின் மழையின் மூலம் உயிரானது அனுதேகத்தை பெற்று பூமியை அடைந்து பேரணுவாக வளர்கின்றது. ஆனால் கடல் நீர் ஆவியாகித்தான் பிறகு மழையாக பொழிய வேண்டும். பூமியில் கடலே இல்லாத பொழுது மழை எப்படி தோன்றியது என்ற கேள்வி எழும். பூமியில் கடல் உருவானதே மழையின் மூலம்தான். மழை எப்படி தோன்றியது என்பதற்கு 2 பதிலை கூறுகின்றார் வள்ளற்பெருமான். 1, புகையின் 3வது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது. 2, சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகி புகை ஔஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயு மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் போது கீழும் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் பொழுது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும் பொழுது சத்தமாகிய இடியும் அத்தொனியால் படலம் போல மூடியிருந்த காராகிய மேகமும் விலகி வாயுவால் கலங்கிய பொழுது மழை உண்டாகும். இந்த 2வது முறைதான் அறிவியல் கூறும் முறையும் இப்பொழுது மழை பொழியும் முறையும். இது பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் நன்றாக புரியும். ஆனால் பூமியில் முதல் மழை அப்படி உண்டாகவில்லை. முதல் மழை புகையின் 3வது கலையின் சீதள சக்தியினால் உண்டாகின்றது என்கின்றார் வள்ளற்பெருமான். சீதளம் என்றால் குளிர்ச்சி. புகையின் முதல் கலை உஷ்ணசக்தி, 2வது கலை திரவ சக்தி, 3வது கலை சீதள சக்தி. புகையானது நன்கு குளிர்ச்சி அடைவதன் மூலமே மழையானது உண்டாகின்றது என்கின்றார் வள்ளற்பெருமான். ஆகாயத்தில் உள்ள ஆன்மாக்களும் அணுக்களும் வாயு சக்தியினால் திரட்டப்பட்டு
அக்னி சக்தியினால் ஒன்று சேர்க்கப்பட்டு, சீதள சக்தியினால் பதம் செய்யப்பட்டு, மண் சக்தியினால் திடமாக்கப்பட்டு பனிப்பாறையாக பூமியில் விழுந்தது. அதுவே பூமிக்கு முதல் மழை. அப்படி பூமியில் விழுந்து மோதி நெருப்பு பிழம்பாயிருந்த பூமியில் உருகி பூமியை குளிர்ச்சி அடைய செய்து உயிர் வாழ்வதற்கான உலகம் உருவாகியது. இவ்வாறு ஐம்பூதங்களால் உயிர் வாழ்வதற்குரிய அண்டங்களை உருவாக்குகின்றான் இறைவன். உயிர் வகை அண்டம் உலப்பில வெண்ணில அயர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான். இங்கு அண்டம் என்று உலகத்தை கூறுகின்றார். அப்படி அண்டத்தை உருவாக்கி மழையால் குளிர செய்து அதில் கடல்களையும் மலைகளையும் வகுக்கின்றான் இறைவன். கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார் வல்லற்பெருமான். அப்படி கடல்களும் மலைகளும் வகுத்த பிறகு கடலிலிருந்தும் மலையிலிருந்தும் ஜீவராசிகளை வகுக்கின்றான். கடலிடை பல்வளம் கனித்ததிர் பல்லுயிர் அடலற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார் வல்லற்பெருமான். முதல் உயிர்ப்பு, அதாவது முதல் ஜீவன் கடலிலிருந்து உருவாகின்றது. உலகத்தில் உள்ள நீர்த்தன்மை அனைத்தும் வியர்வையே. அதில் தான் உயிர்கள் முதலில் வளரத் தொடங்கின. அடுத்து மலையிடை பல்வளம் வகுத்ததிர் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று மலையிலும் உயிர்கள் உருவாகின்றன என்கின்றார் வல்லற்பெருமான். அறிவியல் உயிர்கள் கடலிலிருந்து உண்டாகி அது பிறகு மண் மலை என்று வந்தது என்கின்றது. ஆனால் வல்லற்பெருமான் உயிர் முதலில் கடலில் உருவாகியது, கடலை போல் மலையிலும் உயிர்கள் உண்டாகின என்கின்றார். அப்படி கடலிலும் மலையிலும் உண்டான உயிர்கள் பிறகு மண்ணிற்கும் வந்தன. கடல் மலை இரண்டிலும் உயிர்கள் உண்டானாலும் இரண்டிலும் நீர் சக்தியாகிய மழையின் மூலமே உருவாகின்றது. எனவே முதல் உயிர் வியர்வையிலிருந்தே தோன்றியது. ஐம்பூத சக்தியிலும் இருந்த உயிர்கள் நீர் சக்தியின் வழியே பூமியை அடைந்தது. மண் சக்தியினால் அந்த உயிர்களுக்கு தேக வேறுபாடு உண்டானது. ஐம்பெரும் பூதங்களிலும் ஆகாயமானது உயிர்கள் வாழ்வதற்கான இயலை கொடுக்கின்றது. காற்று, நெருப்பு, நீர் ஆகியவற்றில் உயிர்கள் பல இருக்கின்றது. மண்ணில் உயிர் தொகை விரிந்து செல்கின்றது. மண் சக்தியின் மூலமே கர்ம வினைக்கு ஏற்ப உயிர்களின் உடல்கள் மிகுந்த வேறுபாடு உடையதாக அவற்றின் வகை தொகை விரிகிறது. வெளியிடை உயிரியல், காற்றிடை உயிர் பல, தீயிடை உயிர் பல, நீரிடை உயிர் பல, மண் கரு உயிர் தொகை வகை விரி பலவா என்று வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் 5 பூதங்களிலும் உயிர்களின் நிலைகளை பாடுகின்றார். நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்பார் திருவள்ளுவ பெருந்தகை. நீர் இல்லாமல் ஜீவராசிகள் உருவாகாது. அந்த நீர் மழை இல்லாமல் கிடைக்காது. உயிர்கள் மழையின் மூலம் இந்த பூமிக்கு வந்தது. மழை கடல் நீராகி அதில் உள்ள திரவ அணுதேகத்தை பெற்ற ஆன்மாக்கள் கடல் நீரில் உள்ள மண் சக்தியோடு கலந்து வால் அணுதேகத்தை பெறுகின்றது. பிறகு சூரிய ஒளியாகிய பூதகாரிய அணுவின் உஷ்ணத்தினால் கடலின் மேற்பரப்பில் பாசிகளாய் வளர்கின்றன. இப்படி பஞ்சபூதங்கள் தோன்றி நீரினால் உயிர்கள் வாழும் உலகம் தோன்றி நீர்மேல் படும் நெருப்பினால், அதாவது சூரிய வெப்பத்தினால் உயிர்களுக்கு தூள உடல்கள் உண்டானதை வல்லற்பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலில் குறிப்பிடுகின்றார். வானிடை காற்றும், காற்றிடை நெருப்பும், நெருப்பிடை நீரும், நீரிடை புவியும், நீர்மேல் நெருப்பும், நெருப்பின் மேல் உயிர்ப்பும் என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான். ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும் உண்டாகி அந்த நீரால் புவி பதமாகி நீர்மேல் சூரிய உஷ்ணமாகிய நெருப்பு படும் பொழுது நீரில் உள்ள மண் சக்தியோடு சேர்ந்த உயிரணுக்கள் தூள தேகத்தை பெறுகின்றது. அதுதான் முதல் தாவரமாகிய பாசிகள். இப்படி கடலில் பாசிகள் உருவாகியது போல் மலையிலும் மழை துளிகளில் உள்ள திரவ அணு மண் சக்தியோடு கலந்து சூரிய ஒளியின் உஷ்ணத்தினால் பாசிகளாக வளரத் தொடங்குகின்றன. உலகில் பிறந்த முதல் உயிர் தாவரத்தின் முன்னோடிகளாகிய இந்த பாசிகள். அது பிறந்தது அண்டத்தின் வியர்வையாகிய மழையிலிருந்து. இந்த பாசிகளை ஆன்மீகம் தாவர வகை என்கின்றது. அறிவியல் இதனை சயனோபாக்டீரியா என்கின்றது. ஆனால் இந்த பாசிகள் தாவரத்தின் தன்மை அனைத்தையும் கொண்டுள்ளது. இந்த பாசிகள் தான் ஆக்சிஜன் உருவாக்கத்திற்கே காரணமானது என்கின்றது அறிவியல். வியர்வையில் உயிர்கள் உண்டாகிவிட்டது. அடுத்து வித்தில் உருவாக வேண்டும். முதல் வித்தானது வியர்வையில் உண்டான பாசிகளிலிருந்தே உருவாகின்றது. அதனை பௌதீக பிண்ட அணுக்கள் என்பார் வல்லற்பெருமான். அந்த தாவர பௌதிக பிண்ட அணுக்கள் வாயு சக்தியால் திரட்டப்பட்டு சூரிய ஒளியால் ஒன்று சேர்க்கப்பட்டு நீர் சக்தியால் பதம் செய்யப்பட்டு மண் சக்தியால் திடமாக்கப்பட்டு
ஒரு விதையாய் உருவாகின்றது. முதலில் விதை வந்ததா மரம் வந்ததா என்றால் முதலில் விதைதான் வந்தது, அதன் பிறகுதான் மரங்கள் வந்தன. அணுக்கள் பல வகை உண்டு. பல வகை அணுக்கள் சேர்ந்து ஒரு விதையானது. அந்த விதைக்குள் நீரின் வழியாக உயிர் நுழைந்து சூரிய உஷ்ணத்தினால் ஜீவிக்க தொடங்கியது. அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும் பொழுது பூதகாரி அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும் என்று உபதேச குறிப்பிலும், வித்து நிலத்தில் படிந்த பின் நீர் வழியாக ஆன்மாவானது சென்று பக்குவசத்தில் கலந்து வித்திலேறி முளைக்கின்றது என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலும் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். உயிரணுவிலிருந்து எப்படி பாசிகள் உருவாகி பலவாகி அதிலிருந்து பல வகை அணுக்கள் உருவாகி விதையானது என்று அருட்பெருஞ்சோதி அகவலின் அடுத்த சில வரிகளில் விளக்குகின்றார் வள்ளற் பெருமான். ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கி அந்த ஒவ்வொன்றிலிருந்து ஆயிரத்தை வகுக்கின்றான் இறைவன். பத்திடை ஆயிரம் பகரதிற்கோடி அத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி. அந்த ஒவ்வொரு ஆயிரத்தையும் 10 10ஆய் பிரித்து அந்த ஒவ்வொரு 10லிருந்து ஆயிரத்தையும் வகுத்து அந்த ஒவ்வொரு ஆயிரத்திலிருந்தும் கோடியை வகுக்கின்றான் இறைவன். நூற்றிடை இலக்க நுவலதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அந்த ஒவ்வொரு கோடியிலிருந்தும் 100 100ஆக பிரித்து அந்த ஒவ்வொரு 100லிருந்தும் லட்சங்களை உருவாக்கி அந்த ஒவ்வொரு லட்சத்திலிருந்து அளவில்லாத பலவற்றை உருவாக்குகின்றார். கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. எண்ணி சொல்ல முடியாத அந்த பலவற்றையும் கோடி கோடியாக பிரித்து ஒவ்வொரு கோடியிலிருந்தும் அளவில்லாத பல கோடியை வகுக்கின்றான் இறைவன். வித்தியல் ஒன்றா விளைவியல் பலவா அத்தகைய அமைத்த அருட்பெருஞ்சோதி. இவ்வாறு ஒரு உயிரணு பாசியாக வளர்ந்து அந்த பாசிகள் அணுக்கள் பலவாக விரிந்து பிறகு அந்த அணுக்கள் பல சேர்ந்து ஒரு விதையானது. அந்த ஒரு விதையிலிருந்து பல விளைவுகள் உண்டானது. வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. விதையினுள் விதையும் விதையில் விதையும் உண்டாகின்றது. அந்த விதையால் உண்டான விளைவாகிய மரம் செடி கொடிகளிலிருந்து குணமாற்றம் காலமாற்றம் அடைந்த விதைகள் உண்டாகின்றது. தாவரங்களின் ஓரறிவு தன்மைக்கு ஏற்ப அவற்றின் தேகம் வேறுபடுகின்றது. விளைவினுள் விளைவும் விளைவதில் விளைவும் அலைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒரு விளைவில் இருந்தும் வேறு விளைவு உண்டாகின்றது. இதற்கு காரணம் பல வகையான அணுக்கள். உதாரணமாக பொன்னாங்கண்ணி கீரை ஒரு விளைவு. ஆனால் அந்த விளைவாகிய கீரை தண்டின் எந்த பகுதியை கிள்ளி போட்டாலும் அது வித்தாக முளைக்கும். அதுபோல் தொடக்கத்தில் காலமாற்றத்தாலும் குணமாற்றத்தாலும் விளைவில் இருந்தும் பல விளைவுகள் உண்டாகின்றன. இப்படி வித்தில் இருந்தும் விளைவில் இருந்தும் விளைவு உண்டானதனால்தான் சில காலத்தில் வித்துக்கள் ஆதியாம் சில காலத்தில் விருட்சம் ஆதியாம் என்பார் வள்ளற் பெருமான். அதாவது சில காலத்தில் விதை தொடக்கம் சில காலத்தில் மரம் தொடக்கம் என்கின்றார். இந்த தாவர உடல்களின் மூலம் ஆன்மா தொடு உணர்வு என்னும் ஓரறிவை உணர்கின்றது. அப்படி ஓரறிவை உணர்ந்து ஓரறிவு முழுமை பெற்ற பிறகு அடுத்த அந்த ஆன்மாவானது 2வது அறிவை பெற வேண்டும். ஆன்மாவானது 2வது அறிவை எப்படி பெற்றது? ஊர்வன பறவைகள் விலங்குகள் மனிதன் எப்படி உருவானான்? வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.